சிவபுராணம் சொல்லும் 3 உண்மைகள். பதி, பசு, பாசம். நாம் அனுபவிக்கும் துன்பமும் தடைகளும் சோதனையும் தண்டனைகள் அல்ல, அவை கருணையின் வழிகாட்டல். நான் என்ற அகந்தை கரைந்தால் கூட அருளின் கதவு திறக்கப்படும். சிவபுராணம் கூறும் உண்மை என்னவென்று தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் முடியும். உடலும் பெயர் கூட முடியும். ஆனால் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா. அன்பான சிவபக்தர்களே, இன்று நாம் தொடங்க போகும் இந்த பயணம் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம், தினமும் 15 நிமிடம் சிவனை உணர்ந்து வாழும் பயணம். இன்று முதல் சிவபுராணத்தில் இருந்து நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான உண்மைகளை எளிய தமிழில் பார்க்க போகிறோம். இன்றைய கேள்வி என்ன? சிவன் யார்? பலர் நினைக்கிறார்கள் சிவன் என்றால் கைலாயத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு தேவன் என்று. ஆனால் சிவன் ஒரு தேவன் மட்டுமல்ல, அவன் பரம்பொருள். அதாவது ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, பிறப்பு இல்லை, மரணமும் இல்லை. அவர் உருவம் அல்ல, உண்மை. சிவன் தியானத்தில் இருப்பதன் அர்த்தம் என்ன? நாம் சிவனை எப்போதும் கண்கள் மூடிய தியானத்தில் பார்க்கிறோம். சிலர் கேட்கிறார்கள், எப்பொழுதும் சிவன் தியானம்தான் பண்ணுவாரா? உலகம் நடக்க வேண்டாமா? அதற்கான உண்மை இதுதான். சிவனின் தியானமே உலகத்தின் சமநிலை. அவர் அசைவில்லாமல் இருப்பது பலவீனம் அல்ல, அது முழுமையான ஆற்றலின் அடையாளம். நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தால் அமைதியாக இருக்காது. சிவன் நமக்கு சொல்கின்ற முதல் பாடமே, சில நேரம் நிற்கவும் கற்றுக்கொள். சிவன் ஒரு பரம்பொருள், ஆரம்பமும் முடிவும் இல்லாத, பிறப்பும் மரணமும் இல்லாதவன். அவன்தான் ஆதி சிவன். அதனால்தான் சிவனுக்கு ஒரு உருவம் இல்லை. உருவம் இல்லாததை உருவமாக காட்டுவதுதான் சிவலிங்கம். சிவனுக்கு ஏன் உருவம் இல்லை தெரியுமா? சிவலிங்கம் ஆண் அல்ல, பெண் அல்ல, அது பிரபஞ்ச சக்தியின் அடையாளம். அதனால்தான் அவருக்கு உருவம் இல்லாமல் இருக்கிறது. நாம் பெயர், உருவம், பதவி இதுக்குள்ளேயே சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் சிவன் சொல்கிறார், இதையெல்லாம் தாண்டி இருக்கிறவர் நீ. இன்றைய உலகில் மன அழுத்தம், பயம், கோபம் எல்லாம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதற்கான மருந்து மருத்துவமனை அல்ல, சில நிமிட அமைதி. சிவனை நினைத்தாலே பயம் விலகும். ஏனென்றால் சிவன் நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றுதான், அமைதி இல்லாமல் உயர்வு இல்லை. அழிப்பவன் சிவனா? பலர் பயப்படுகிறார்கள் சிவன் அழிப்பவர் என்று. உண்மையில்தான், சிவன் அழிப்பவர் அல்ல. சிவன் அழிப்பவர் அல்ல, அவர் மாற்றுபவர். பழையது அழியாமல் புதியது பிறக்காது. நம் வாழ்க்கையிலும் ஒரு பழக்கம் உடையாமல் ஒரு நல்ல மாற்றம் வராது. அந்த மாற்றத்திற்கு பெயர்தான் சிவம். என் அன்பான சிவபக்தர்களே, சிவன் புராணத்திலேயே மிக அழகான, ஆழமான, அமைதியான ஒரு உண்மை. சிவன் ஏன் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார்? பலருக்கும் ஒரு கேள்வி வரும், உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது, அப்போ சிவன் ஏன் எழுந்து வர மாட்டேங்கிறார்? இந்த கேள்விக்குள் தான் முழு பிரபஞ்ச ரகசியமே மறைந்திருக்கிறது. சிவன் எழுந்தால் என்ன ஆகும்? சிவன் எழுந்தால் உலகம் ஓடும். சிவன் பேசினால்
உலகம் எரியும். அதனால்தான் சிவன் மௌனமாக இருக்கிறார். நாம் நினைப்பது போல அவர் எதுவும் செய்யாதவர் அல்ல. அவர் அனைத்தையும் சமநிலையில் வைத்திருப்பவர். சிவன் தியானம் சமநிலை. நாம் தியானம் பண்ணினால் என்ன நடக்கும்? மனம் அமைதியாகும், கோபம் குறையும், பயம் விலகும். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் மனம் யார்? சிவன். சிவன் தியானத்தில் இருக்கிறார் என்றால் அது உலக மனம் அமைதியாக இருப்பதற்காக. ஒரு மனிதனுக்கே மனம் கலங்கினால் வாழ்க்கை சிதறும். இந்த பிரபஞ்ச மனம் கலங்கினால், அதனால்தான் சிவன் ஒரே நிலையில் அசைவில்லாமல் மௌனத்தில் இருக்கிறார். சிவன் வசிப்பது கைலாசம். ஏன் கைலாசத்தில் வசிக்கிறார்? கைலாசம் பனி, அமைதி, சலனமில்லாத இடம். இதற்கு உண்மையான அர்த்தம், உண்மையான சக்தி அமைதியில்தான் இருக்கிறது. சத்தம் இல்லாத இடத்தில்தான் அதிர்வுகள் தெளிவாக கேட்கும். சிவன் அந்த அதிர்வுகளின் மையம். ஒரு வீடை நினைச்சு பாருங்க. அப்பா கோபமாக இருந்தால் அம்மா பயப்படுவார். அம்மா கலங்கினால் குழந்தை சிதறும். ஒருவரின் நிலை முழு குடும்பத்தையும் பாதிக்கும். அதே மாதிரிதான் சிவன் இந்த பிரபஞ்சத்தின் மையம். அவர் நிலை குலைந்தால் உலகமே குலைந்துவிடும். அதனால்தான் அவர் அசைவில்லை. இன்று சிவன் நமக்காக கூறும் பாடம், எப்போதும் ரியாக்ட் பண்ண, ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கொள். எப்போதும் ஓடாது, சில நேரம் நில். அமைதி பலவீனம் இல்லை, அது பேராற்றல். நீ அமைதியாக இருந்தால் சூழ்நிலைகள் உன்னை சுற்றி அமைதியாகும். அதுதான் சிவ தத்துவம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனதில் பதியட்டும். சிவன் உலகத்தை இயக்கவில்லை, அவர் உலகத்தை சமநிலையில் வைத்திருக்கிறார். சிவன் நமக்கு சொல்லும் பாடம், நீ எது கிடைக்கும் என்று கவலைப்படாதே, உண்மையாக இரு. உண்மை இருந்த இடத்தில் பயம் இருக்காது, அகங்காரம் இருக்காது. இன்றைய நாளில் நினைவில் வையுங்க, சிவன் வெளியில் இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓம் நம சிவாய என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். நாம் அதிகம் பேசும்போது அதிகம் தவறு செய்கிறோம். சிவன் மௌனமாக இருப்பது அறியாமை அல்ல, அது முழு ஞானத்தின் அடையாளம். உண்மையான ஞானம் சத்தம் போடாது. சிவன் தட்சிணாமூர்த்தியாக மௌனமாக அமர்ந்திருந்தார். சிஷ்யர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வார்த்தைகள் இல்லை, ஆனால் பதில்கள் கிடைத்தது. உண்மை சொல்லப்பட வேண்டியது இல்லை, அது உணரப்பட வேண்டும். இதனால் தான் சிவன் நமக்கு சொல்கின்ற பாடம் என்னவென்றால், உடனே ரியாக்ட் பண்ணாதே, மௌனமாக இரு, புரியும். மௌனத்தில்தான் மனிதன் தன்னை கண்டுபிடிக்கிறான். சிவன் பார்வதி, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சிவன் உணர்வு என்றால் சக்தி பார்வதி. உணர்வு மட்டும் இருந்தால் எதுவும் நடக்காது. சக்தி சேர்ந்தால்தான் சிருஷ்டி நடக்கும். சிவன் பார்வதி ஒரே உருவம். அதுதான் ஆண் பெண், உயர்வு தாழ்வு இல்லை, இரண்டும் சமம். வாழ்க்கையில்